வரப்போற புருஷனுக்கு உன்னோட பழைய வரலாறை பத்தி தெரிஞ்சதுன்னா அவன் கல்யாண ஊர்வலத்தோட உன் வீட்டுக்கு வருவானா? உன்னை கல்யாணம் பண்ணிப்பாரா? இங்க பாரு மதுர், நான் இப்பவும் சொல்றேன், நேரம் இருக்கு திருந்திக்கோ, உனக்கு வார்னிங் கொடுக்கறேன். நீ ரொம்ப அப்பாவியா இருக்க. நீ என்ன நினைச்ச? 3 வருஷம் ஆயிருச்சுன்னா நான் உன்னை விட்டுற வேண்டியதானே? நான் பழி வாங்க மாட்டேன்னு நினைச்சியா? இங்க பாரு மதுர், ப்ளீஸ் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. எங்க அப்பா இந்த உலகத்துல இல்ல. நானும் எங்க அம்மாவும் நாங்க சொந்தக்காரங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்றோம்னு எங்களுக்கு தான் தெரியும். ப்ளீஸ் எனக்கு இன்னும் கெடுதல் பண்ணாத. நாங்க ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். அது மட்டும் இல்லாம நீ எனக்கு என்ன பண்ணினையோ அதுக்கான தண்டனை தான் கிடைச்சது. அதனால இப்போ என்ன தொந்தரவு பண்றத விடு. ஏய் பைத்தியமே, நான் உன்னை எப்படி விடுவேன்? இங்க நான் ராத்திரி பகலா இதை கேட்டு அழுதுட்டு இருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணி வேற யாராவது கூட்டிட்டு போக போறான்னு நான் இருக்கும்போது உன்னை வேற யாராவது தொடுவாங்களா? வேற யாராவது ஏத்துக்குவாங்களா? அப்படி நடக்க நான் எப்படி விடுவேன்? 3 வருஷம் முன்னாடி உன் ஃப்ரெண்டோட போலீஸ் ஆஃபீஸர் அப்பா வச்சு என்ன மிரட்டனா இல்லை? இப்போ என்ன பண்ணுது? நான் கேள்விப்பட்டேன் உன்னோட அந்த போலீஸ் ஆஃபீஸர் அங்கிளும் இந்த உலகத்துல இல்லையாமே. இப்போ யாரு வருவா உனக்கு உதவி பண்ண? சொல்லுமா ஆனா செல்லம். ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, புரிஞ்சுதா? இப்போ போனை வை. இப்போதைக்கு ஒன்றும் ஆகவே இல்லையே செல்லம். இனிமே தான் நடக்க போகுது. இப்போ உன்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சமத்து பொண்ணு மாதிரி சத்தம் இல்லாம உன் வீட்டை விட்டு வெளியே வா. வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. கண்டமேனிக்கு ஒளர்றத நிறுத்து. ஓ, என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? சரி பரவாயில்ல, இது உனக்கு சம்மதம் இல்லைன்னா வா, நம்ம ஏதாவது ஹோட்டலுக்கு போகலாம். ராத்திரி என் கூட தங்கு. என்ன சந்தோஷப்படுத்து. அப்போ வேணா நீ தப்பிக்கலாம். ஏன்னா எதை என்னால முன்னாடி அடைய முடியலையோ அதை இப்போ அடைஞ்சே தீருவேன். இப்போ நீ முடிவு பண்ணிக்கோ, நீ எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ண போற? நீ இவ்வளவு தரம் தாழ்ந்தவனா? உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. ஐயோ, இப்படி பண்ணாத ஆஹா டார்லிங். உனக்கு தெரியுமல்ல, உன்னோட கோபம் என்ன இன்னும் அதிகமா அட்ராக்ட் பண்ணுது. 3 வருஷம் முன்னாடியும் இதே மாதிரி தான் என் மேல கோபப்படுவ நீ. இதோ இந்த கோபம் தான் என்னை உன் பக்கமா இழுத்துச்சு. சரி, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு என்னோட ஆளுங்க உன் வீட்டு முன்னாடி வண்டி எடுத்துட்டு நிற்பாங்க. நீ சத்தம் இல்லாம உன் சாமானை எடுத்துட்டு வண்டியில ஏறிடு. அப்புறம் என்கிட்ட வந்துரு. ஒருவேளை நீ அப்படி செய்யலைன்னா சாயங்காலம் நானே உன்னோட கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுவேன். அப்புறம் எல்லாரும் முன்னாடியும் உன் நெத்தியில குங்குமம் வச்சிருவேன். சரியா? அப்ப டீல் ஓகே? இங்க பாரு மது, நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணாத. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். இல்ல மதுர், வேணாம். வாங்க அண்ணி, கடைசியா அஹானாவுக்கு நீங்க ஒரு நல்ல பையனா பாத்துட்டீங்க. இதுல சின்ன அத்தை என்ன பண்ணாங்க? நல்ல பையனை நாங்க தானே கண்டுபிடிச்சோம், அவங்க இல்ல. ஓ, நான் சும்மா தான் சொன்னேம்மா. இல்ல மருமக சொல்றது சரிதானே. இவங்க தான் நாங்க தங்குறதுக்கு அவங்க வீட்டுல இடம் கொடுத்தாங்க. அதான் அஹானாவோட கல்யாண பொறுப்பை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. போதும், கல்யாணத்துக்கு அப்புறமாவது அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். கங்கா தாயே உன்கிட்ட இது மட்டும் தான் கேக்குறேன். சீக்கிரமா தண்ணி குடிங்க. போய் அஹானாவுக்கு சாப்பாடு கூட்டணும்ல. ஆமா, வாங்க போலாம். மருமகளே, மருமகளே கேளு. அஹானா உன்னோட நாத்தனார். இன்னைக்கு நாள் முழுக்க நீதான் அவளை பார்த்துக்கணும். அப்புறம் நாளைக்கு அஹானா அவ மாமியார் வீட்டுக்கு போயிடுவான்.
உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கால. இன்னும் ஒரே ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் அவ எப்பவும் தொந்தரவு பண்ண மாட்டான். அத்தை நான் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுவும் இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு. இப்போ லேட் ஆகுது, விடுங்க, நீங்களும் வாங்க. சூரிய உதயத்துக்கு முன்னாடி அவருக்கு டோகி மங்கள் கொடுக்கணும் இல்லையா? அர்ஜுன், இது எல்லாத்தையுமே சாப்பிடணும். இனி நீ விரதம் இருக்கணும். என்ன? ஆமா, கல்யாணம் முடியற வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிடணும். அம்மா என்ன சொல்றீங்க? 4 முழுக்க சாப்பிட எதுவும் தர மாட்டீங்களா? வா மருமகளே, ஊட்டி விடு. சரிங்க அத்தா. அம்மா, இது அநியாயம் இல்லையா? என்னால முடியாது. நாங்களும் இப்படித்தான் கல்யாணம் பண்ணோம். அர்ஜுன், நீயும் இப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கணும். நீ அம்மாக்கு எவ்வளவு செல்ல பிள்ளையா இருந்தாலும் சரி. அண்ணா, என்ன இது? சாப்பிடு சாப்பிடு. கோங்கு நீங்க இன்னும் காணும், இன்னும் வந்து சேரலையா? நான் ரொம்ப நேரமா அவனுக்காக தான் வெயிட் பண்றேன். என்கிட்ட விடிய காலையிலேயே வந்துருவேன்னு சொன்னான். ஆனா பாரு எங்க தங்கிட்டான்னு தெரியல. ஏய், உனக்கு ஃபோன் பண்ணானா? இல்ல, எந்த போனும் வரல. எப்படி போய் சொல்றேன்? ஃபோன் வரலையா? உண்மையை சொல்லு. ட்ரெயின்ல ஏறும்போதே அவரு ஃபோன் பண்ணாரு. கேளு சோட்டி, உன் மனசு லப்டப் லப்டப்னு வேகமா அடிக்குதுல. என்ன அம்மா, உண்மையாவே 4 முழுக்க சாப்பிட எதுவும் தர மாட்டீங்களா? ஆமாப்பா, ஒரே ஒரு நாள் விஷயம் தானே. சாப்பிட்டுக்கோ குழந்தனாரே. உங்க வருங்கால பொண்டாட்டியும் இன்னைக்கு நாள் முழுக்க இதை சாப்பிட்டு தான் இருக்க போறாங்க. ஏய் பெரிய மருமகளே, என்னம்மா பேசுற? அம்பளையும் பொம்பளையும் ஒண்ணா என்ன? ஆடா, பொண்ணுங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே விரதம் இருந்து அந்த மாதிரி பழக்கம் இருக்கா என்ன? அதுவும் இவ்ளோ காலையில பாவம் எவ்வளவு தான் சாப்பிடுவான். சோட்டு, இப்போ என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு ஒரு நாள் இதெல்லாம் ஏத்துக்கத்தான் வேணும். குழந்தனாரே, கவலைப்படாதீங்க. உங்களுக்காக சாப்பிட ஏதாவது நான் ஏற்பாடு பண்றேன். நிச்சயமா. இந்த அர்ஜுன் ஏன் இவ்வளவு சிரிக்கிறேன்? நிஜமாவே இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல. பெரியம்மா, வீட்ல நம்ம கொழுந்தனார் கல்யாணம் கொஞ்சம் சிரிப்பு கிண்டல் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு நீ மட்டும் சிரிப்பியா? ஆமா ஆமா, ஏன்னா காமெடி எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதான். சரி சரி, பண்ணு பண்ணு. அண்ணி, இன்னைக்கு ஒரு நாள் இவங்கள சும்மா விட்டுருங்க. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க 3 பேர் கூட்டணியை பத்தி எனக்கு தெரியும். புது மருமக வரும்போது நாங்களே அவளுக்கு இந்த வீட்டு பழக்க வழக்கங்களை கத்து கொடுத்துருவோம். நீங்க 3 பேரும் புது பொண்ணுகிட்ட இருந்து தள்ளியே இருங்க. விஷயம் புரிஞ்சுதா? ஏய், ஏன் இப்படி துள்ளி குதிச்சு எந்திரிச்ச? வண்டி சத்தம் கேட்டுச்சே, அதனாலயா? டூக்குன் வந்துட்டான் போல இருக்கு. வண்டி பிடிச்சு டூக்குன் மட்டும்தான் வர முடியும். காசு செலவு பண்ற ஒரு வாய்ப்பை கூட இந்த பையன் விட மாட்டான். வந்துட்டான், என் மகன் வந்துட்டான். வணக்கம் வணக்கம். நல்லா இருப்பா. அப்போ எல்லாரும் காலையும் விடு. வணக்கம் அத்தாய். நல்லா இருப்பா. வா உள்ள, காலை விடு. வணக்கம் பிரியம்மா. நல்லா இரு, நல்லா இரு. சந்தோஷமா இரு. அட அண்ணா, எப்படி இருக்க? எப்படி இருக்கான் என் தம்பி? டுகுன் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். டுகுன் மகனே, நீ ஸ்டேஷன்ல இருந்து வீடு வரைக்கும் வாடகை வண்டி புடிச்சா வந்த? ஆமா, இல்லன்னா இவ்வளவு காலையில எப்படி வர்றதுமா? எவ்வளவு வாடகை ஆச்சு? 320 ரூபா தான். என்ன? 320 ரூபாயா? அட, நீ வந்ததும் வராததுமா இவ்வளவு பணத்தை செலவு பண்ணிட்டியே. ஹே துர்காமா, என்ன இது? என் தலையே சுத்துதே. டுகுன், இந்த 2 பெரிய பெரிய சூட்கேஸ் எதுக்கு கொண்டு வந்திருக்கேன்? அட, 2 ஜோடி துணிக்காக? இதெல்லாம் எதுக்கு தேவை சொல்லு? பொண்டாட்டிக்காக புதுசு புதுசா வாங்கிட்டு வந்திருக்க தானே நீ? அடா இல்ல பிரியம்மா, வெறும் என் பொண்டாட்டிக்காக மட்டும் இல்ல, இங்க எல்லாருக்காகவும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு தெரியும் வீட்டுல கல்யாண விசேஷம் இருக்கு, நீங்க உங்களுக்காக எதுவும் வாங்க மாட்டீங்கன்னு. அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாம அங்க துணி எல்லாம் கம்மி விலையில கிடைக்கும்.
ஆட கடவுளே, பாத்தியா பாத்தியா இந்த பையன் பண்ற வேலையை பாத்தியா? இப்போ இவனுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? தூக்குனண்ணா, நீங்க 2-3 நாள் முன்னாடியே வந்திருக்கலாம்ல, ஏன் இவ்வளவு லேட்டா வந்தீங்க? அட என் தம்பி, 1-2 நாள் முன்னாடி வந்து என்ன பண்ண போறேன்? என்னமோ நம்ம வீட்டுல 2 நாள் முன்னாடியே விசேஷம் ஆரம்பிக்கிற மாதிரி. அதுவும் ஒரு வகையில சரிதான். ஆனா கரெக்டா சரியான நேரத்துக்கு வந்திருக்கேன். ஏய், யாரது போட்டோ எடுக்கிறது? ஒரு நிமிஷம் இருக்கு. குடு தம்பி, பார்க்கலாம். அப்படி எடுக்கிற, எப்படி எடுக்கணும்னு நான் காட்டுறேன். நில்லு அர்ஜுன். இப்போ நான் உன்னை போட்டோ எடுக்கிறேன். சாப்பிடும்போது போஸ்ட் கொடு. ஆமா, ஸ்மைல் பண்ணு. சூப்பர் லுக். அண்ணி நீங்களும் ஆமா ஆமா. ஸ்மைல். அது என் தம்பி, உன்னை எவ்வளவு அழகா போட்டோ எடுத்திருக்கேன் பாரு. இது பாரு. வாவ். அது சரி, உன் வருங்கால பொண்டாட்டிக்கு ஒரு ஸ்பெஷல் பரிசு கொண்டு வந்திருக்கேன். நிஜமாலா? என்னன்னா, சரி, ஒரு விஷயம் சொல்லு. சோட்டு அன்னைக்காக ஏதாவது ஸ்பெஷலா கொண்டு வந்திருக்கியா இல்லையா? அவளுக்கு கொண்டு வந்து தான் ஆகணும். வருஷத்துல ஒரு தடவை தான் வீட்டுக்கே வருவேன். வாங்கிட்டு வரலன்னா சண்டை வந்துடும். சரியான பேச்சு. என்னங்க கிசு கிசுப்பு? உன்னை சாப்பிட விடு. ஏய் நிமுடி, டுக்குன்னு ஒரு காரியம் பண்ணு. ரூமுக்கு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு கொஞ்சம் ஓய்வெடு. பயணம் பண்ணிட்டு வந்திருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்புறம் எங்கள் கூட சேர்ந்து வேலையை பார்க்கணும், புரிஞ்சுதா? கல்யாண வீடு நிறைய வேலை இருக்கு. நீங்க சொல்றதும் சரிதான். நான் இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கேன். நான் என் ரூமுக்கு போறேன். உன் ரூமுக்கு போக என்ன அவசியம்? அட, நீ உன் ரூமுக்கு ஏன் போற? கீழே போ, என் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு, அங்கேயே போய் தூங்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பையன் வந்திருக்கான், கொஞ்சம் தலை பிடிச்சி விடுறேன், சரியா? அட பெரியம்மா, இதுக்கெல்லாம் என்ன அவசியம்? நான் என் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன். சரிதானே அண்ணா? ஏன் டுக்கு? அக்கா சொல்லும்போது கீழே இருக்கிற ரூம்லயே ஃப்ரெஷ் ஆகிக்கோ. ஏன் அங்கேயே ஓய்வு எடுத்துக்கோ. நாங்களும் அங்கேயே உட்காந்து பேசிக்கலாம். சரிதானே? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு நிறைய வேலை பார்க்கணும் இல்லையா? மீகா. ஆமாம்மா. வாடா, இந்த டிக்குனோட சாப்பாட்டை அக்கா ரூம்ல வச்சிரு, சரியா? நாங்க எல்லாரும் அங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசுவோம். சீக்கிரம் வா. இந்தா தம்பி, உன் கேமரா. சின்ன சித்தப்பா இந்தாங்க உங்க போன். எப்பல இருந்து அடிக்குது? இவ்வளோ காலங்காலத்தால யாரு ஃபோன் பண்றா? வரப்போற புது சின்ன சித்தியோட பேரு ஸ்கிரீன்ல இருந்துச்சு. என்ன? இந்த பொண்ணுக்கு வெட்கமே இல்ல போல. இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள இவ்ளோ சீக்கிரம் போன் பண்ணிட்டா. அந்த பொண்ணு எப்படிப்பட்டவன்னு நமக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியுது இல்லக்கா? இந்தா மறுபடியும் போன் அடிக்குது. அட அம்மா, இது அஹானா ஃபோன் பண்ணல, எனக்கு தோணுது. ஆமா, என்னோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் அஹான், அவன் தான் ஃபோன் பண்ணான். உனக்கு படிக்க தெரியாதா முட்டாள்? அட, நீ எங்க முன்னாடி பேசு, நாங்களும் கேக்குறோம். எந்த ஆஹான் உனக்கு ஃபோன் பண்ணிருக்கான்னு பேசு பேசு. ஆமா ஆமா ஆமா, கண்டிப்பா. ஹலோ, டேய் அஹான், எப்படி இருக்க? பெங்களூர்ல இருந்து வந்துக்கியா? ஆமா, காலையிலேயே ஃபோன் வந்துச்சா, அதான் யோசிச்சேன். அர்ஜுன், அது என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். நான் அதை சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆமா ஆமா, எனக்கு புரிகிறது. நீ கல்யாணத்துக்கு டைம்க்கு வந்துரு, சரியா? ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணு. பிரச்சனை என்னன்னா, உன் பேரும் என் வருங்கால பொண்டாட்டி பேரும் ஒரே மாதிரி இருக்கு, அஹான். அதான் எங்க அண்ணா பொண்ணு அஹானா ஃபோன் பண்றான்னு நினைச்சிட்டா. நான் அதான் சொன்னேன், அஹானா எதுக்கு இந்த நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ண போறான்னு. அது மட்டும் இல்ல, என்னன்னா இந்த காலத்து பசங்களுக்கு சரியா படிக்க எழுத தெரியறது இல்ல, படிப்புல கவனமே இல்ல. ஆமா ஆமா, அப்புறம் என் வீட்டுல எல்லாரும் என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அஹானா தான் ஃபோன் பண்ணிருக்கான்னு தோணிருச்சு. அதான் ஃபோன் எடுக்க கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. அர்ஜுன், ஆனா நான் கேளு, நான் உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன். எங்க வீட்டுல கோட்டி மங்கல் சடங்கு நடந்துட்டு இருக்கு. அதனால நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேன். நான் உனக்கு 10 மணிக்கு மேல கால் பண்றேன். இன்னைக்கு என்னன்னா, காலையிலேயே வீட்டுல எல்லாரும் எந்திரிச்சுட்டாங்க, ஜாலியா போயிட்டே இருக்கு. அதான் நான் 10 மணிக்கு மேல உனக்கு கால் பண்றேன். ஓகே, பாய் அஹான். ஆனா அர்ஜுன், இப்போ நான் என்ன பண்ணுவேன்? யார்கிட்ட என்ன சொல்றது? அம்மா கிட்டயும் ஒன்றும் சொல்ல முடியாது. அம்மா பயத்திலே பைத்தியமாகிருவாங்க. அப்புறம் அர்ஜுனும் 10 மணிக்கு தான் பேச முடியும்னு சொல்லியிருக்காரு. அந்த அயோக்கியன் அவனும் 10 மணிக்கு ஆட்கள் அனுப்ப போறான்.
நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஏதாவது ஒரு வழி காட்டுங்க கடவுளே. அம்மா இதை புரிய வைங்க. படிப்புல கவனம் இல்ல, ஸ்கூலுக்கு போய் பணத்தை வேஸ்ட் பண்றா. இவளுக்கு ஏதாவது புத்தி சொல்லுங்க. அது சரி, என்ன விஷயம்? என்ன சொல்லண்ணா? விஷயம் இல்ல, வில்லங்கம். அப்படியா? என்ன இது அர்ஜுன்? அதை முடிச்சிரு, நீ வா, நீ ரெஸ்ட் எடு. வாங்க. சீக்கிரமா முடிங்க. ஓகேங்க. நீங்க என் கூட வாங்க, நிறைய வேலை இருக்கு. ஏன் குழுந்தனாரே? அட அண்ணி போதும் ப்ளீஸ். நீங்க இவ்வளவு மஞ்சள் பூசினா குடிச்சாலும் கலர் போகாது, ஒட்டிக்கிறோம். அட போயிரும் குழுந்தனாரே. அண்ணி போகாது, நான் சொல்றேன் கேளுங்க. இருந்தாலும் கொஞ்சம் தடம் இருக்கணும் இல்லையா? நம்ம செல்ல குழந்தனார் கல்யாணம்னு தெரியணும்ல. நீ சொல்றது கரெக்ட் தான். சரி போதும் அண்ணி, ப்ளீஸ் ப்ளீஸ் போதும். என்ன குழுந்தனாரே? டைம் என்ன ஆச்சாண்ணா? 9:45. 9:45. அண்ணி என்ன எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் இவ்வளவு அவசரப்படுற சொல்லு. நான் எப்போ அப்படி சொன்னேன்? நான் சும்மா தானே கேட்டேன். அடே அக்கா, புரியலையா? மஞ்சள் சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பொண்ணு வீட்டுக்கு போக போறோம். மஞ்சள் எடுத்துட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம கொழுந்தனார் என்னோட புது பொண்டாட்டிக்கு ஏதோ செய்தி அனுப்பணும் போல. 10 மணிக்கு அவளுக்கு கால் பண்ணணுமே. இங்க இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியலையே. அவ அவ்வளோ சீக்கிரமா கால் பண்ணியிருக்கான்னா கண்டிப்பா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். ஏய் சின்னவளே, நீயும் பாரு. வரப்போற பொண்ணு பேரை சொன்ன உடனேயே முகம் எவ்வளவு செவந்துருச்சு பாரு. ஞாபகம் வருது, ஞாபகம் வருது. ஏய் விட்டுருங்க கொழுந்தனார, ரொம்ப படுத்தாதீங்க. என் தம்பியோட நிலைமைய பத்தியா? மற்றவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா போதும், என் தம்பியை வச்சு செய்ய ஆரம்பிச்சுடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அண்ணா உங்க கல்யாணத்திலையும் இதே நிலைதானே? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு அர்ஜுன், ஆனா உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீ எவ்வளவு கலாய்ச்சண்டு. இப்போ கலாய்க்கிற முறை என்னோடது அர்ஜுன். நீங்க எல்லாம் ஏன் நிப்பாட்டிடுங்க? நீங்க இவனுக்கு மஞ்சள் பூசுங்க, இவனை தூக்குங்க, மஞ்சள்ல குடிப்பாட்டலாம். என்ன நடக்குது இங்க? நான் உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? இந்த மஞ்சள் சடங்கு சீக்கிரம் முடிங்கன்னு. நீயும் என்ன கோலம் இது? ஆமா ஆமா சின்ன அத்தை, நாங்க முடிச்சிட்டோம். சும்மா இரு. பாட்டு டான்ஸ் கிண்டல் கேலின்னு உங்களுக்கு நேரத்தை பத்தி கவலையே இல்லல்ல? அட, பையன் வீட்ல இருந்து மஞ்சள் போனாதான பொண்ணு வீட்ல மஞ்சள் சடங்கு ஆரம்பிக்கும். அப்புறம் போல்ட்டு எவ்வளவு நேரமா தயாராகி உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டுக்குன் மகனே, நீயாவது புத்திசாலி தானே? நீ ஏன் இவங்கள மாதிரி மஞ்சளை வச்சு ஹோலி ஆடிட்டு இருக்க? இத இப்படி இந்த மாதிரி யாரு பூசினது? அம்மா, நான் ரெடியா தான் இருக்கேன். இன்னும் எப்படி ரெடியா வருது? இவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா போதும். சான்ஸ் கிடைச்சதும் இவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. கரெக்டா சொன்னீங்க அண்ணி. கல்யாண வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு. கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா இல்லையா? முகூர்த்த நேரம் நெருங்குது, ஞாபகம் இருக்கா இல்லையா? அண்ணி, எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த முகூர்த்தம் இவங்க அலங்காரம் பண்றதுலயே முடிஞ்சு போயிரும்னு. இதோ வந்துட்டோம் அத்தை, எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஆமா, இதோ வந்துட்டே இருக்கும். சீக்கிரம் பண்ணுங்க. வாங்க அண்ணி, மத்த வேலையை பார்க்கலாம். சுத்தம் பண்ணிருங்க. சரிங்க அத்தை. சின்னவளே, அந்த மஞ்சளை கொஞ்சம் எடு. ஆமா ஆமா, எடுத்துட்டு வா போ. அட அண்ணி நில்லுங்க ப்ளீஸ். அண்ணி இப்படி பண்ணாதீங்க. சித்தி இப்போதான் திட்டுனாங்க, திருந்த மாட்டீங்களா? நான் அம்மாவை கூப்பிடவா? அம்மா உங்களை திருத்துவாங்க. அண்ணி நீங்க போகாதீங்க ப்ளீஸ்.
என் அன்பு கொழுந்தனாரே, இன்னைக்கு யாரு கோவப்பட்டாலும் வருத்தப்பட்டாலும் எங்களுக்கு கவலை இல்ல. எங்களுடைய அன்பு கொழுந்தனாரோட கல்யாண மஞ்சள். அண்ணி எவ்வளவு நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு இவ்வளவு சிரிப்பும் சந்தோஷமும் வந்திருக்கு. நாங்க கிண்டல் பண்ணத்தான் செய்வோம், ஏன் பண்ண மாட்டோம்? அண்ணி ப்ளீஸ். அட போங்க, மஞ்சள் கொண்டு வாங்க. அப்போ சித்தி நாங்களும் மஞ்சள் பூசணும். நீங்களும் மஞ்சள் பூசணுமா? வாங்க வாங்க. ஏன் இல்ல? நோ நோ நோ. அண்ணி வேணாம். அண்ணி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். மிஸ்டி குட்டி சீக்கிரமா சித்தப்பாக்கு பூசு. நல்லா பூசு. அடவா. சரி சரி, நீ பூசு. எனக்கு 10 மணி இங்கே ஆகிரும் போல. சாரி அஹானா, உனக்கு ஃபோன் பண்ண இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் போல. அஹானா, உன் வருங்கால புருஷன் ஃபோன் பண்ணாரா? அவருக்கு மஞ்சள் சடங்கு முடிஞ்சுதா இல்லையா? ஏன்னா மாப்பிள்ளை வீட்ல இருந்து வர்ற மஞ்சளை வச்சுதான் உனக்கு மஞ்சள் சடங்கு நடக்கும். இல்ல யாரும் ஃபோன் பண்ணல. அஹானாமா, சரி என்கிட்ட சொல்லு, தண்ணி கூட குடிக்காம விரதம் இருக்க முடியும்ல? உனக்கு பசிக்கலல? காலையில கோடி மங்கல்ல கூட நீ சரியா சாப்பிடல. இல்லம்மா, எனக்கு பசிக்கல. சரி, உனக்கு சர்பத் கொண்டு வரவா? சர்பத் குடிச்சா ஒண்ணும் ஆகாது. இல்லம்மா, எனக்கு குடிக்க எதுவும் வேணாம். நீ உடம்ப பாத்துக்கோ. வீட்டுல நிறைய வேலை இருக்கு, அதனால உன்னை வந்து பார்க்க முடியாது. உனக்கு ரொம்ப பசிச்சதுன்னா கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டுக்கோ, பரவாயில்ல. சரி, நீங்க இருக்கீங்கல்ல அஹானா கூட, அவளுக்கு ரொம்ப பசிச்சா என்கிட்ட சொல்லுங்க, நான் ஏதாவது செஞ்சு அனுப்பி விடுறேன். வீட்டுல நிறைய வேலை கிடக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் மஞ்சள் சீர் கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அட சித்தி, நீங்க கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாதீங்க, நாங்க இருக்கோம்ல. ஏதாவது தேவைன்னா கூப்பிடுங்க. அடடா, வேண்டாம் வேண்டாம், நீங்க அஹானா கூடவே இருங்க. நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஆமா ஆண்டி, இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் இவ பூரி மசாலாவை ஒரு கட்டு கட்டு. சரி சித்தி, இந்த மஞ்சள் சடங்கு முடிஞ்சதும் நாங்க எல்லாரும் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வரோம். இப்போ கடைசியா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டோட கல்யாணம் இல்லையா? இப்படியே உடனே இங்க இருந்து போக முடியாது. சரி. என்னோட பசங்க அவன் வீட்டு முன்னாடி வண்டியை வச்சுட்டு நிற்பாங்க. அப்புறம் என்கிட்ட வந்துரு, ஒருவேளை நீ அப்படி செய்யலைன்னா சாயங்காலம் நானே உன்னோட கல்யாண மண்டபத்துக்கு வந்துடுவேன். இப்போ என்ன பண்ணுவேன்? அம்மா கிட்டயும் ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. மதுர் சொன்னான்ல, 10 மணிக்கு நான் என் வீட்டு வாசல்ல நிக்கலன்னா அவன் நேரா என் கல்யாண மண்டபத்துக்கு வந்துருவான்னு. ஜெயில இருந்த வரைக்கும் பரவாயில்ல, விடுதலையான உடனே அவன் வேலையை ஆரம்பிச்சுட்டான். அட கடவுளே, இப்போ எனக்கு என்ன ஆகும்? அர்ஜுன் கிட்ட இதை பத்தி ஃபோன்ல சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா அவரும் இன்னும் ஃபோன் பண்ணல. ஆஹானா, என்னாச்சு? என்ன யோசனையில இருக்க? நான் இல்ல ஒன்னும் யோசிக்கல. ஏய், ஏதோ யோசிக்கிற, என்னன்னு சொல்லு. கண்டிப்பா உன் வருங்கால மாப்பிள்ளைய பத்தி தானே யோசிக்கிற, வேற என்னத்த யோசிக்க போறா? இல்ல நான் யார பத்தியும் யோசிக்கல. அட கடவுளே, 10 மணியாக இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. ஆமா, ஆனா 10 மணிக்கு என்ன நடக்க போகுது? ஏய், நீ ஏன் இவ்வளவு கதட்டப்படுற? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரல, அதுக்கு தடை. அட, அவங்க வந்துருவாங்க, கொஞ்சம் பொறுமையாரு. இல்ல நான் அதை சொல்லல. அப்போ என்ன சொல்ல வர நீ? ஆமா, சும்மா தான், ரொம்ப நேரம் ஆகிருச்சுல கதா. ஆமா புரியுது மேடம் சொல்றது. வந்துருவாரு உன் வருங்கால மாப்பிள்ளை ராஜா, ஊர்வலமா எடுத்துக்கிட்டு. சும்மா இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு, கொஞ்சம் பொறுமையாரு. அட, மஞ்சள் சடங்கு முடியட்டுமே. இப்பவே மாமியார் வீடு போக துடிக்கிறா, அப்புறம் அங்க இருந்து இங்க வர துடிப்பா. கல்யாணம் நடக்குமா நடக்காதா அது கூட தெரியல. 10 மணி ஆக போகுது. மதுர் என்ன பண்ணுவான்னு தெரியலையே.